வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. இந்த வீடியோவில் ஸ்கிட் கேம் சீசன் 2ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், அதில் இருக்க ஹிடன் டீடைல்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் எல்லாத்தையும் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். சீசன் 3யோட ரிலீஸ் டேட் ஜூன் 27. இன்னும் 1.5 month தான் இருக்கு. ஸோ இது ஒரு ரெகுலர் பிரேக் டவுனாக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரீகப் ப்ளஸ் டீப் டைவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடோட டைட்டில் வந்து பிரெட் அண்ட் லாட்டரி. இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஹிடன் டீடைல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த எபிசோடு ஓப்பன் ஆகிறதே கீஹன் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகாம இங்கேயே ஸ்டே பண்றேன் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது ஃப்ரண்ட்மேன் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல நான் திரும்ப வர போறேன், இந்த கேமையை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு கீஹன் வந்து ஃப்ரண்ட்மேனுக்கு ஒரு சவாலை விட்டுட்டு அவர்கிட்ட இருந்த அந்த ஜிபிஎஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரெக்ரூட்டரை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெக்ரூட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்ல இருக்கிற ஹோம்லெஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு பிரெட்டையும் லாட்டரி டிக்கெட்டையும் கொடுத்து ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு லாட்டரி டிக்கெட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே போட்டு மெதிப்பாரு. இது எல்லாத்தையுமே மிஸ்டர் கிம் அவரோட அசிஸ்டன்ட்டும் பார்த்துருவாங்க. அதை வந்து இந்த ரெக்ரூட்டருமே பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ராக் பேப்பர் சீசர் அப்படின்னு ஒரு கேமையும் விளையாட வைப்பான். இதுல தோக்குறவங்க ரசின் ரலட் அப்படிங்கிற ஒரு கேமை விளையாடணும். அதுல மிஸ்டர் கிம் வந்து இறந்துருவாரு. இதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்டர் வந்து கீஹோனோட அபார்ட்மெண்ட்டுக்கே போய் ஒரு ஷாக்கை கொடுத்துருப்பான். அண்ட் இங்க கீஹோனுக்கும் அந்த ரெக்ரூட்டருக்கும் ரஷன் ரலட் கேம் நடக்கும். இதுல நம்ம கீஹோன் வின் பண்ணி ஹாலோவின் பார்ட்டிக்கான அந்த இன்விடேஷனை ரெக்ரூட்டர் கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. அண்ட் இதுக்கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடெக்டிவ் ஹாங் ஜூன் ஹோ இவரை வந்து போன சீசன்லாம் ஃப்ரண்ட்மேன் ஷூட் பண்ணிருப்பாரு. பட் அவரை சாகாம தண்ணியில விழுந்து இப்பொழுதைக்கு உயிரோட தான் இருப்பாரு. சோ என்னதான் இவரை வந்து டிமோட் பண்ணி டிராபிக் டியூட்டியில விட்டாலும் இவர் வந்து இந்த ஸ்குவிட் கேம்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த கேம் நடக்கிற ஐலாண்டை சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி சர்ச் பண்ணும்போது தான் கீஹோனும் ஜான்ஹோவும் ஒன்னா சேருவாங்க. சோ எபிசோடு 1ல வந்து இவ்வளவுதான் நடக்கும். இந்த எபிசோடுல அந்த ரெக்ரூட்டர் வந்து பிரெட் அண்ட் லாட்டரி அப்படிங்கிற ஒரு கேமை பார்க்ல இருக்கிற ஒரு சில ஹோம்லெஸ் பீப்புள் கூட பிளே பண்ணிருப்பான். அதுக்கேத்த மாதிரியே இந்த எபிசோடோட டைட்டிலுமே பிரெட் அண்ட் லாட்டரி அப்படிங்கிறது தான். இந்த கேம் வந்து சிம்பிள் தான். டு யூ வாண்ட் ஃபுட் ஃபார் டுடே ஆர் ரிஸ்க் ஃபார் a better future. இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். அண்ட் இதுல பெருசா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. இந்த ரெக்ரூட்டர் வந்து கிரேட் அட் ஐடென்டிஃபையிங் பீப்புள் ஹூ ஆர் அடிக்டட் டு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்குவிட் கேமோட ஹோல் கான்செப்டே அந்த சைக்காலஜிக்கல் ட்ராப் தான். சீசன் 1ல ரெட் லைட் கிரீன் லைட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கேமை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே போவாங்க. அவங்க வெளியே போய் அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ரெஸ்ட் ஆஃப் த லைஃபா வாழ்ந்திருக்கலாம். பட் அந்த கேமை விளையாண்டு வின் பண்ணா ரிச் ஆகிடலாம் அப்படின்னு அகைன் அந்த கேமுக்குள்ள போய் அவங்க லைஃபையே கேம்பிள் பண்ண சூஸ் பண்ணிருப்பாங்க. அதே தான் கீஹோனும் அகைன் பண்றாரு. கீஹோன் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை பார்க்க கிளம்பிருப்பாரு. அவர் அப்படியே போயிருந்திருக்கலாம். பட் அந்த டைம் அந்த ரெக்ரூட்டர் வந்து இன்னொருத்தரை ரெக்ரூட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கேமை வந்து நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அகைன் அவர் வந்து அந்த கேம்பிள்குள்ள தான் போறாரு. பட் இந்த டைம் பணத்துக்காக இல்ல, அந்த கேமை ஸ்டாப் பண்றதுக்காக. எபிசோடு 1 ஃபுல்லாவே கீஹோன் எப்படியெல்லாம் அந்த ரெக்ரூட்டரை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், இதுவும் ஒரு கேம் தான். a game of hide and seek அப்படின்னு சொல்லலாம். சீசன் 1ல கீஹோன் அந்த ரெக்ரூட்டரை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பார்த்திருப்பாரு. அதனால எப்படியும் வந்து அவன் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் மறுபடியும் அந்த கேமுக்கு மக்களை சேர்க்கறதுக்காக வருவான் அப்படின்னு கிட்டத்தட்ட 2 இயர்ஸா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் சர்ச் பண்றாங்க. இதுக்கடையில அந்த போலீஸ் டிடெக்டிவ் ஃப்ரண்ட்மேனோட பிரதர் ஜான் ஹூவும் நிறைய ஐலாண்ட்ஸ்ல வந்து அவரோட பிரதரா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. போன சீசன்ல அந்த டிடெக்டிவ கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்க சில பேர் அவரை காப்பாத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருமே வந்து எப்படி அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை சூஸ் பண்ணி எப்படியாச்சும் கரெக்டான நம்பர் கிடைச்சா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி தான் ஜான் ஹூவுமே அவரோட பிரதரை ஏதாவது ஒரு ஐலாண்ட்ல கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு மேப்ல நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல ரசின் ரலட் அப்படிங்கிற கேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதே கேமை கீஹோன் கூடயும் அந்த ரெக்ரூட்டர் பிளே பண்ணிருப்பான். பட் அதுக்கு முன்னாடி கீஹோன் ஹையர் பண்ணியிருந்த கேங்ஸ்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் ராக் பேப்பர் சீசர் கேமை வந்து விளையாண்டு இருந்திருப்பாங்க. அதுல என்னதான் அந்த பாஸ் அவனோட அசிஸ்டன்ட்டை விட நல்லா பிளே பண்ணாலும் ஃபைனலா விட்டு கொடுத்து தான் இறந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்த கேங்ஸ்டரை கொஞ்சம் வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீசன்ல இவரை கீஹோனுக்கு அந்த ரெக்ரூட்டரை ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதுல இவங்க ஹையர் பண்ணவங்க எல்லாருமே அந்த கேமை விளையாட வாய்ப்பு இருக்கு. லைக் இவங்க சர்ச் பண்ணும்போது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த கேம்ல ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு பே பண்றதுனால கீஹோனுக்கும் சரி அந்த கேங்ஸ்டருக்கும் சரி எல்லாருமே லாயலா இருக்காங்க. இந்த ரெக்ரூட்டர் என்னதான் பார்க்க கோட் சூட்லாம் போட்டு டீசென்ட்டா இருந்தாலும் இவன் மக்களை கார்பேஜ் குப்பையா தான் பார்க்கறான். அந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு முன்னாடியே அவ்வளவு பிரெட்டையும் போட்டு காலால மிதிச்சிருப்பான். இதுக்கு இவனுக்கு கிடைக்க வேண்டிய எண்டு தான் கரெக்டா கிடைச்சிருக்கும். இந்த ரெக்ரூட்டரை கீஹோன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு கன்னை வச்சு தான் மீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவங்களோட லாஸ்ட் மீட்டிங்குமே ஒரு கன்னோட தான் முடிஞ்சிருக்கும். சோ வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கார்டுல இருக்க 6 டிஜிட் நம்பர் வந்து கீஹோனோட நம்பரான 456 தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. கார்டு நம்பர் அப்படிங்கும்போது தான் ஒன்று ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு நம்பரை வந்து அந்த கார்டுல கொடுத்துருந்துருக்காங்க. ஃபேன்ஸ்மே அந்த நம்பருக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது உண்மையிலுமே ஒரு ரியல் பர்சனோட நம்பர். அந்த நம்பர் வச்சிருந்த உமனுக்கு வந்து டெய்லி thousands ஆஃப் ஃபோன் கால் வந்துச்சாம். லைக் மேடம் என்னையும்
எல்லாரையும் இந்த ஸ்குவிட் கேம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிராங்க் கால்லாம் வந்துச்சான். ஸோ அதனால தான் எடிட்டிங்ல அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து மாத்திட்டாங்க. இதை நான் ஸ்குவிட் கேம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வீடியோலுமே நான் சொல்லியிருப்பேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த சீன்ல அந்த ரெக்ரூட்டர் அவனோட அப்பாவை அவனே கொண்ட மாதிரி அவனோட பாஸ்டையுமே லைட்டா சொல்லியிருப்பாங்க. அகைன் அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தான் அவனோட எண்டிங் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஃபீமேல் கேரக்டர், இவ தான் அந்த கேம்ல சோல்ஜர் லெவலா இருந்திருப்பா. அவ வெளியில அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், ஒரு ஃபாதரை அந்த கேமுக்குள்ளேயுமே பாப்பா. இந்த சீசன் ஃபுல்லாவே இவளுக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பாப்போம் அதை வந்து நெக்ஸ்ட் சீசன்ல எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு. இந்த சீசன்ல ஃப்ரண்ட்மேன் நம்பர் 1 கேமுக்குள்ள என்டர் ஆகியிருப்பாரு. போன சீசன்ல இல்லாமமே நம்பர் 1 தான் கேமுக்குள்ள இருந்தாரு. அந்த நம்பர் 1 அப்படிங்கிறது பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது. லைக் நம்பர் 1 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட், 4 5 6 அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர் ஆஃப் த கேம். கீஹோன் தான் லாஸ்ட் பிளேயர். இந்த பக்கம் இல்லாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே அவர் கீஹோனுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. ரொம்ப பெரிய எலைட் மில்லியனர் அண்ட் அந்த கேம் நடத்துறதே இவரு தான். அதர் ஹேண்ட் கீஹோன் பாத்தீங்க அப்படின்னா ஹீஸ் ஜஸ்ட் a பிளேயர். அடுத்து எபிசோட் 2 ஓட டைட்டில் வந்து ஹாலோவின் பார்ட்டி. இந்த எபிசோட் ஃபுல்லாவே அந்த மாஸ்க பத்தியும் அவங்க மாஸ்க போட்டுக்கிட்டு வெளியில காமிக்கிற ஒரு வேர்ஷனை பத்தி தான் இருக்கும். லைக் சோல்ஜர் 11 வந்து ஒரு ஃபன் ஃபேர்ல ஒரு மாஸ்க போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. பட் அவளே வந்து அந்த ஸ்குவிட் கேம்ல ஒரு காடா இருப்பா. இங்க இவ போட்டிருக்கிற மாஸ்க் வந்து லவ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்கானது. ஆனா அவ அந்த ஐலாண்ட்ல போட்டிருக்க மாஸ்க் மிசரி அண்ட் டெத்தை மீன் பண்ணுது. இந்த எபிசோட்ல தான் ஒரு சின்ன பொண்ணு கேன்சரால பாதிக்கப்பட்ட மாதிரியும் அவ அப்பா வந்து அதனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த அப்பா தான் ஃபைனலா அந்த கேமுக்குள்ளேயுமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஹி நீட்ஸ் மணி ஃபார் ஹிஸ் டாட்டர் ட்ரீட்மெண்ட். இவரோட நம்பர் வந்து 256. ஸோ நம்ம அப்படியே கூப்பிடுவோம். ஸோ இவரை வந்து அந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேம்லயே சோல்ஜர் 11 வந்து பாத்துருவா. இது கோ இன்சிடென்ஸா இருக்காது. மேபி சீசன் 3ல இந்த சோல்ஜர் 11 வந்து பிளேயர் 256 காப்பாத்தலாம். ஆர் அவரோட பொண்ணை சோல்ஜர் 11 பாத்துக்கிற மாதிரி கூட அமையலாம். ஏன்னா இவளோட பாஸ்ட்லயுமே இவ நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்ததாகவும் இவளோட குழந்தை அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரியும் அப்ப இருந்து இவ வந்து இந்த கேம்ல தான் ஒர்க் பண்றா அப்படிங்கிற மாதிரியும் இந்த சீசன்ல சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் இந்த கார்ட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க ஜஸ்ட் அந்த கார்டை ரிசீவ் பண்றாங்க அண்ட் இவங்க எந்த கேமையுமே பிளே பண்ண தேவையில்ல. அப்படியே அந்த சோல்ஜரா உள்ள வந்துடுறாங்க. பட் இதுக்கான ரெக்ரூட்டர் அப்படிங்கிறது டிஃபரெண்டானவரா இல்ல பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ற சேம் பர்சன் தான் இதையும் ரெக்ரூட் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கான பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுமே டவுட் தான். ஸோ கீகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிங்க் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டல் முழுக்க பிங்கா தான் இருக்குது. அந்த ரெக்ரூட்டர் உட்காந்துருக்க சேர் பிங்க் கலர், அங்க இருக்கிற வால்பேப்பர் பிங்க், அங்க இருக்கிற டோரோட கலர் பிங்க் அண்ட் அந்த கார்டோட ரிப்பன் கலரும் பிங்க், அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் பிங்க் அண்ட் அங்க இருக்கிற டைல்ஸும் பிங்க் தான். அதே மாதிரி இந்த சோல்ஜர் 11 பிங்க் பனி ஷூட்டை தான் போட்டிருப்பா. பிங்க் லாலிபாப், பிங்க் டிராயிங், காட்ஸோட சூட் பிங்க் அப்படின்னு எவ்ரிதிங் இஸ் பிங்க் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட் கலர் வந்து கிரீன், அதுதான் பிளேயர்ஸோட சூட் கலருமே. ஜுன்ஹோ அந்த ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது அவர் மேல கிரீன் லைட் அடிக்கும். அதை தாண்டி வேற எங்க இந்த கிரீன் கலர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. கீஹோன் ஜுன்ஹோவை கன் பாயிண்ட்ல நிறுத்தும் போது அவர் எம்டி கன்னை தான் ஹோல்ட் பண்ணிருப்பாரு. ஆப்வியஸ்லி போன எபிசோட்ல அந்த ரஷ்யன் ரூலெட் கேம்னால அந்த கன் எம்டி ஆகி இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற எந்த ஒரு ரூம்லயுமே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எல்லா ரூமையுமே கீஹோன் தான் வாங்கியிருப்பாரு. அண்ட் ஒரு ஃப்ளோரை கன் ஷூட்டிங்காகவே கீஹோன் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல அந்த டார்கெட்டுக்கு ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு கேமோட சிம்பிளை யூஸ் பண்ணது ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கீஹோன் எல்லா அமௌண்ட்டையுமே எடுத்து ஒரே பிளேஸ்ல வச்சிருக்காரு. நம்ம பிரேக்கிங் பேட் வால்டர் ஒயிட் மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஈஸியாவே மாட்டிக்க முடியும். ஸோ யார்கிட்டயும் மாட்டாம இருக்கிறதுக்கு கூட எல்லா அமௌண்ட்டையும் கீஹோன் எடுத்திருக்கலாம். ஆல்சோ ஃப்ரண்ட்மேனோட ஒய்ஃபோட கிரேவை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல காஞ்சி போன பூக்கள் மட்டும்தான் இருக்கும். இதுல இருந்து ரீசெண்டா இந்த கிரேவுக்கு யாரும் வரல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஜுன்ஹோவோட அம்மா வந்து உன் பிரதர் உயிரோட இருந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா அவன் ஒய்ஃபோட கிரேவுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்மேன் அந்த பிரெக்னன்ட் பொண்ணை பார்க்கும்போது அவரோட பழைய ஞாபகங்கள் வந்து அவருக்குள்ளேயும் ஒரு நல்லவ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா இவரோட ஒய்ஃபுமே பிரெக்னண்டா இருந்து தான் இறந்திருப்பாங்க. த்ரூ அவுட் இந்த எபிசோட் ஃபுல்லாவே அந்த டொனேஷன்ஸ் அண்ட் ஆர்கன் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஜுன்ஹோன் சாக கடந்தப்ப இவருக்கு ஃப்ரண்ட்மேன் தான் ஒரு கிட்னியை கொடுத்தாரு. இதை பத்தி எல்லாத்தையும் சொல்றது மட்டும் இல்லாம அதே சமயம் ஃப்ரண்ட்மேன் அவரோட கிட்னியை அன்னைக்கு ஜுன்ஹோவுக்கு கொடுக்காம இருந்திருந்தா ஃப்ரண்ட்மேனோட ஒய்ஃப் சாக கிடக்கும் போது வேற யாருக்காச்சும் அந்த கிட்னியை கொடுத்து காப்பாத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரியுமே ஜுன்ஹோ வந்து மென்ஷன் பண்றாரு. அதே சமயம் அவங்க அம்மாவோ என்னால எதுவும் உதவ முடியல, அப்படி உதவ முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என் உடல் உறுப்புகளை வித்தாச்சோ நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் இந்த ஆர்கன்ஸை பத்தி இந்த சீசன்ல கொஞ்சம் அதிகமாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளேயுமே ஒரு கூட்டம் ஆர்கன்ஸை கடத்துறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ போன எபிசோட்ல அந்த ரெக்ரூட்டர் கிட்ட இருந்து கிடைச்ச கார்டை வச்சு இவங்க வந்து ஒரு ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க கீஹோனை வந்து ஒரு லிம்போல ஏத்தி எப்படியோ அவருக்கு வந்து ஃப்ரண்ட்மேனோட பேச ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுல ஃப்ரண்ட்மேனோட வாய்ஸ் வந்து ஒரு பிக்கி பேங்க் ஷேப்ல இருக்க ரேடியோ வழியா தான் கேக்குது. சேம் அந்த பிரைஸ் மணி கொட்டின
பிக்கி பேங்க் மாதிரியே தான் இந்த ரேடியோவும் இருக்கு. இந்த கால்ல கீஹோனுக்கும் இல்லாமுக்கும் நடந்த அந்த லாஸ்ட் கான்வர்சேஷனை பத்தி பேசுறாங்க. தட் ஹி லேர்ன்ட் அபவுட் இல்லாம் பாஸ்ட். அண்ட் இல்லம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மணியை வந்து அந்த கேம்குள்ள அவரோட பியூர் என்டர்டைன்மெண்ட்காக தான் பீப்புளை கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு ரிவர்ஸா கீஹோன் வந்து அந்த கேமை தடுக்கிறதுக்காக அதே மணியை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஆர்மியவே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கால்ல ஃப்ரண்ட்மேன் வந்து கீஹோன் கிட்ட நீ மேட்ரிக்ஸ் பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மூவில வர மாதிரியே ரெட் அண்ட் ப்ளூ பில் மாதிரி உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சீசன் 1ஓட எண்ட்ல கீஹனோட ஹேரும் ரெட் கலர்ல தான் இருந்திருக்கும். அதே மாதிரி அவர் ரெட் பில்லை சூஸ் பண்ணி தான் கேம்குள்ள என்டர் ஆகுறாரு. அந்த பில்லோட கலர் எப்படி ரெட் அண்ட் ப்ளூவா இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் கேம் இவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு விளையாடுற கேமோட அந்த கார்டோட கலருமே ரெட் அண்ட் ப்ளூவா தான் இருக்கும். ஸோ இந்த சீசன்ல நம்ம கீஹோன் வந்து கேம்ல ஜாயின் பண்றது மட்டும் இல்லாம சோல்ஜர் 11 கேம்ல ஜாயின் பண்றாங்க. அடுத்த எபிசோடோட டைட்டில் வந்து நாட் 1. இது ஆஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் மேனியும் இல்லாமையும் தான் ரெஃபர் பண்ணுது. போன சீசன்ல எப்படி இந்த கேமோட கிரியேட்டரான இல்லாம் நம்பர் 1 வந்து பிளேயரோட சேர்ந்து கேமை பிளே பண்ணாரோ அதே மாதிரி இந்த முறை ஃப்ரண்ட் மேனும் உள்ள வந்து இவங்க கூட சேர்ந்து கேமை விளையாடுறாரு. இங்க அந்த வால்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஆர் மங்கி வந்து தாவுற மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும். போன சீசனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வால்ல இருக்க பெயிண்டிங்ஸ் தான் அடுத்த கேம் என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ணோம். இப்பொழுதுக்கு இது மங்கி பாஸ் அப்படிங்கிற ஒரு கேம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது என்ன கேம், சீசன் 3ல வேற என்ன கேம்லாம் வரப்போகுது அப்படின்னு தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோட்ல உள்ள எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறது மட்டும் இல்லாம வழக்கம் போல பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்த பிறகு போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுல போன சீசனுக்கு ஆப்போசிட்டா கீஹன் வந்து கேமராவை பார்த்து முறைக்கிறாரு. போன சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சுட்டே போஸ் கொடுத்திருப்பாரு. அடுத்து நம்ம எல்லாரும் அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த கேமோட ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி கீஹனுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால அந்த பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. போன சீசன்ல இல்லாமுக்கு இந்த கேமோட ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் யார்ட்டையும் சொல்லாம நல்லா ஜாலியா அந்த கேம்ஸை வந்து என்ஜாய் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த ஓல்டு உமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே விளையாண்டுருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இவங்களுமே இல்லாமோட ஏஜ்ல இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க இல்லாமோட சிஸ்டரா இருப்பாங்களோ? சேச்சா இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இங்க தான் கீஹன் வந்து அவரோட பல்லுல இருந்த அந்த ட்ராக்கிங் ஜிபிஎஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. மேபி அந்த போட்டோட கேப்டன் தான் ஜிபிஎஸ் பத்தி சொல்லி இருந்திருக்கணும். இந்த போட்டோட கேப்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸா கடல்ல வந்து சேலிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. போன சீசன்ல இல்லாமமே இந்த கேம் ஒரு 30 இயர்ஸா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆல்சோ அந்த கேப்டன் வந்து ஸ்குவிட்டை பிடிக்க தான் போட்டை யூஸ் பண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்குவிட் அப்படிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான உயிரினம். ஐ திங்க் இவர் ஸ்குவிட் கேம் தான் அப்படி ரெஃபர் பண்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவருக்கும் அந்த ஸ்குவிட் கேமுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவர் ஜுன்காவை நடுக்கடல்ல மிதங்கிட்டு இருக்கும்போது காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. பட் போன சீசன்ல அந்த ஐலாண்ட்ல தான் ஜுன்காவை ஃப்ரண்ட் மேன் ஷூட் பண்ணாரு. மேபி ஃப்ரண்ட் மேனே அந்த கேப்டனுக்கு கால் பண்ணி இங்க இருக்கிறது என் பிரதர், இவன் ஐலாண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஜூன்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போன ஐலாண்டெல்லாம் மேப்ல மார்க் பண்ணிட்டே வராரு. பட் உண்மையிலேயே அந்த எல்லா ஐலாண்டுக்கும் இவர் போனாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த கேப்டன் கூடவே இருந்து ஏதாவது பண்ணி பார்க்காத ஒரு ஐலாண்ட கூட பார்த்தாச்சு அப்படின்னு பொய் சொல்லி இருந்திருக்கலாம். பட் எனிவே இது வெறும் ஸ்பெகுலேஷன் தான். ஆனா பார்த்த உடனே இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ட்ராப் சீன்ல வந்து எல்லாரும் பதறி போய் பார்ப்பாங்க. ஆனா இவரு மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ஏதோ அந்த ட்ராப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி எப்படியாச்சும் இவங்களை மேனிபுலேட் பண்ணி இங்க இருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்கள மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல தான் அந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேமை வந்து விளையாடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே சோல்ஜர் 11 பார்த்த அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை பிளேயர் 246 இங்க பாக்குறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன்ல இவர் அந்த சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவரை ஷூட் பண்ண மாதிரியும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சோல்ஜர் பிளேயர் 246ஓட ஹார்ட்டுக்கு தான் எய்ம் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஷூட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி ஷூட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. எய்தர் அது சோல்ஜர் 11 இருக்கலாம் ஆர் அந்த ஆர்கன்ஸை திருடுற கூட்டத்தில் இருக்க ஒரு சோல்ஜரா இருக்கலாம். இவரை உயிரோட விட்டு இவரோட உடல் உறுப்புகளை எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்க சோல்ஜர் 11 காப்பாற்றுற மாதிரியும் காமிக்கப்படலாம். நிறையவே வாய்ப்பு இருக்குதுக்கு. அடுத்து அந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேம்ல வின் பண்ணவங்க மட்டும் 365 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஓட்டிங்க வைக்கிறாங்க. இது அந்த பிரெட் அண்ட் லாட்டரி கான்செப்ட் தான். இருக்கிறது கம்மின்னு கிடைக்குமான்னு தெரியாத ஒன்னு நம்பி எல்லாரும் இறங்குறாங்க. சோ எல்லாரும் கிடைச்ச பணத்தை வச்சு போதும்னு கிளம்பி இருக்கலாம். பட் பேராசைனால பாதி பேர் கண்டினியூ பண்ண ஓட் பண்றாங்க. அகைன் இங்கேயுமே அந்த 2 சைட்ஸ் ஆஃப் த கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ தான். சேம் இவங்க உள்ள வரதுக்கு ப்ளே பண்ண அந்த கார்ட்ஸோட கலரும் அதான். அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் மூவிக்கான ரெஃபரன்ஸ் ஒரு பில்லை சூஸ் பண்ண எஸ்கேப் ஆகலாம், அதர் பில்லை சூஸ் பண்ணா இங்கேயே இருந்துக்கலாம். இந்த ஓட்டிங்ல லாஸ்டா ஃப்ரண்ட் மேன் தான் நம்பர் 1 வந்து இந்த கேமை கண்டினியூ பண்றதுக்கான ஓட்டை வந்து போடுறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியும். அடுத்த எபிசோடோட டைட்டில்
டைட்டில் வந்து 6 legs. இந்த எபிசோட்ல அந்த சைட் கேரக்டர்ஸை பத்தி நமக்கு கொஞ்சம் டீடைலா காமிச்சிருப்பாங்க. இதுல கீஹோன் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட அந்த மணி வந்து பிளட்டால வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ ஃப்ரண்ட்மேன் ஒரு ஃபைட்ல இன்வால்வ் ஆகியிருப்பாரு. அண்ட் அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் அவரை என்கரேஜ் பண்ணும்போது மனசு அதை என்ஜாய் பண்றாரு. லைக் நம்ம ஹோம்லேண்டர் மாதிரி. இருங்க இந்த இடத்துல அந்த பிஜிஎம் போட்டு விடுறேன், இப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, கரெக்டாக தான் சிங்க் ஆகுது. மேபி ஃப்ரண்ட்மேனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கலாம். ஏன்னா அவரோட பாஸ்ட்ல அவர் நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு. அவரோட ஒய்ஃபுமே பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. இங்கேயுமே அவர் ஒரு பிரெக்னென்ட் பொண்ணுகிட்ட காட்டுற சிம்பத்தி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீசன் 3ல கொஞ்சம் இவரோட குட் சைடை காட்ட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சோல்ஜர் 11 அந்த ஆர்கன்ஸை திருடுறதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுன்ஹோ கிட்ட அவரோட ஹையர் அபிஷியல் போதுமான எவிடன்ஸ்ல நமக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம், நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு எவிடன்ஸோட வா அப்படின்னு சொல்றாரு. எங்கேயுமே அந்த ரெஸ்டாரண்டோட விண்டோல கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ தான். எனிவே இந்த எபிசோட்ல அடுத்த கேம் ஒரு நியூ கேம். என்னதான் இது வந்து நம்ம கீஹோனுக்கு நியூ கேமா இருந்தாலும் ஃப்ரண்ட்மேன் இதுக்கு முன்னாடி இந்த கேம் எல்லாம் ப்ளே பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேணும்னே நல்லா விளையாடாம லாஸ்ட் சான்ஸ்ல கரெக்டா விளையாண்டு வின் பண்ணிருப்பாரு. ஆல்சோ இங்க கீஹோனை ஃப்ரண்ட்மேன் வந்து அவரோட நேமை சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. கீஹோன் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்படிதானே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. இங்கேயே கீஹோன் உஷாராகி இருக்கலாம். பட் எனிவே இந்த எபிசோட்ல அந்த பிளேயர் நாட் 7 அண்ட் ஹிஸ் மதரை பத்தியும் கொஞ்சம் டீடைலா காமிச்சிருப்பாங்க. அந்த பிளேயர் நாட் 7ஓட அம்மா வந்து கொரியன் வார்ல சர்வை பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாம டியூரிங் தட் வார் அவங்க அந்த காங்கி அதாவது அஞ்சாங்கல் எல்லாம் புல்லட்டாலே விளையாண்டுருக்காங்களாம். இவங்களோட இந்த அம்மா பையன் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து சீசன் 1ல கீஹோனும் அவருடைய அம்மாவும் இருந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்மேன் இப்பொழுதுக்கு கேம்குள்ள வந்ததால அவரோட அசிஸ்டன்ட் அடுத்த ஃப்ரண்ட்மேன் ஒருத்தர காமிக்கிறாங்க. அவரும் ஃப்ரண்ட்மேன் மாதிரியே கேமை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து 5th எபிசோடோட டைட்டில் ஒன் மோர் கேம். டைட்டில்லையே ஸ்பாயிலர். ஒருவேளை இந்த சீசனோட லாஸ்ட் கேம் இந்த எபிசோடில் தான் இருக்க போகுதோ அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் ஒன் மோர் கேம் அப்படிங்கிறது அந்த ஓட்டிங்காக வச்சிருப்பாங்க. லாஸ்ட் கேமா வந்து மிங்கிள் கேம் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சீசன்ல வரப்போற கேம்ஸ்க்கான ஒரு சின்ன டீசருமே லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. பட் எனிவே இது ஒரு ஸ்பாயிலர் தான். இந்த எபிசோட்ல வந்து அந்த ஓட்டிங்லயே 2 டீமா பிரிஞ்சிருப்பாங்க. அண்ட் சோல்ஜர் 11 அந்த ஆர்கன்ஸை திருடுறதுக்கு எதிராக இருந்ததுனால அவங்க ரூமுக்குள்ளேயே போய் அவங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாம அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேமரா ஃபுட்டேஜையும் லூப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கண்டிப்பா 11 வந்து நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன்ல ஃப்ரண்ட்மேனோட நேம் வந்து யாங் ஹில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. இட் குட் பி ரெஃபரன்ஸ் ஃபார் இல்நாம். யாங் ஹில் அந்த லாஸ்ட் நேம் இல் அப்படின்னு முடியறதுனால சொல்றேன். எனிவே இல்நாம் போன சீசன்ல நம்பர் 1 இருந்த மாதிரி ஃப்ரண்ட்மேனும் நம்பர் 1 தான் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்பர் 1 கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஓட் பண்ணிருப்பாரு. பட் இந்த டைம் கேமை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஓட் பண்றாரு. என்னதான் இவர் கீஹோன் சைடு ஓட் பண்ணாலும் கீஹோன் கூடவே இருந்தா அவரோட ஃப்ரெண்ட் பிளேயர் 390 வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எதிராக ஓட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இங்கேயே நீங்க பார்க்கலாம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒன் மோர் கேம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு அந்த கேமை கண்டினியூ பண்றதுக்கான ஓட்டிங்கை போட்டு விட்டுறாங்க. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா இன்னும் ஒரு கேம் விளையாண்டுட்டா அவருடைய கடனை அவர் அடைச்சிட முடியும், அதனாலதான் அவர் இன்னும் ஒரு கேமை மட்டும் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஓட் பண்ணிருப்பாரு. பட் இதனால கடுப்புல இருந்த கீஹோனுக்கு ஓட்டிங்ல பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. பட் ஒருவேளை இங்க இவங்க டீம் பிளேயர் 390 வந்து பெட்ரை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால தான் லாஸ்ட்ல இவர் வந்து ஃப்ரண்ட்மேன் போட்டு தள்ளியிருப்பாரோ. அண்ட் இங்க இந்த பிளேயர்ஸ்க்கு சாப்பிட பிரெட்ஸை தராங்க. இது ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். எப்படி அந்த ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்ப சாப்பிட பிரெட்டை சூஸ் பண்ணாம அந்த ஸ்கிராட்ச் கார்டை சூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கேமை ஸ்டாப் பண்ணிருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் voted to stay. அதனால கேமை கண்டினியூ பண்றாங்க. இங்க தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. The good gambler should always knows when to stop. எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஸோ அங்கே அந்த இன்சைட் ஆஃப் த பாத்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து இந்த சீரீஸில் ரொம்பவே பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எபிசோட் 6ஓட டைட்டில் OX. இந்த எபிசோடில் தான் பிளேயர்ஸ்குள்ளேயே ஃபைட் நடக்கும். அண்ட் ஜஸ்ட் லைக் சீசன் 1 ஒரு கார்டு வந்து அந்த காஃபின்ல மார்க் பண்ணுறாரு லேட்டராக ஆர்கன்ஸை எடுக்கிறதுக்காக. அண்ட் அந்த அம்மா பையன் 2 பேரும் அந்த மிங்கிள்ஸ் கேமில் ரூம் கிடைக்காம இருக்கும்போது அவங்க பையனை மட்டும் வலுக்கட்டாயமாக 2 பேரும் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஹவெவர் அவங்க அம்மாவுமே உயிரோட தான் இருப்பாங்க. பட் அந்த பையனுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்க தான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் அம்மாவை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல அவங்க அம்மாவுக்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓ டீமுக்கும் எக்ஸ் டீமுக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுல தேனாஸா போட்டு தள்ளிடுறாங்க. ஃபைனல் எபிசோட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ, அதாவது ஃப்ரெண்ட் ஆர் எனிமி. இந்த எபிசோட்ல தான் நம்ம அந்த பெட்ரேல்ஸா அதிகமா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல தேனாஸ் டெத்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவன் கூடவே இருந்த ஒருத்தன் தேனாஸோட அந்த பில் எடுத்துக்கிறான். அதுலயுமே பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் தான் இருக்கும். அண்ட் அவுட் சைட் ஆஃப் த பாத்ரூம்ல பாத்தீங்க
அப்படின்னா அந்த கார்ட்ஸ்லாம் வெளியே நிற்பாங்க. லைக் உள்ள வந்து அவ்வளோ பெரிய ஃபைட்டு போயிட்டு இருக்கு, விடுங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு அந்த கார்ட்ஸ் வந்து கண்டுக்காம நிற்கிறாங்க. அண்ட் நைட் ஆனதும் சீசன் 1ல நடந்த மாதிரியே பிளேயர்ஸ்குள்ளேயே ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டை யூஸ் பண்ணி கீஹோனும் அவருடைய டீமும் ஃப்ரண்ட் மேனை போட்டு தள்ளுறதுக்காக மேலே போறாங்க. பட் அவங்க கூடவே நம்பர் 1 இருந்த ஃப்ரண்ட் மேன் முன்னாடி போய் அவரோட வேஷத்தை கலைச்சு, டெக்னிக்கலா வேஷத்தை கலைச்சிருக்க மாட்டாரு, அகைன் ஃப்ரண்ட் மேனை சார்ஜ் எடுத்து ஜாங் பேவை போட்டு தள்ளியிருப்பாரு. இதோடய இந்த சீசன் முடியுது. பட் ஒரு சின்னதா என் கிரெடிட் சீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த என் கிரெடிட் சீன்ல காமிச்ச இந்த கேம் என்ன, அதை எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் தனித்தனியா 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ சீசன் 3க்கு கண்டிப்பா நிறைய பேர் மரண வெயிட்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். என்னோட ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயுமே வெயிட்டிங் ஃபார் சீசன் 3ன்னு கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். நிறைய என்ன மாதிரி என்னை விட பெரிய ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இந்த வீடியோலையும் எத்தனை பேர் சீசன் 3க்கு வெயிட் பண்றீங்க அண்ட் எத்தனை பேர் ஸ்குவிட் கேமோட ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் மூலமாவும் லைக் மூலமாவும் சொல்லிட்டு போங்க. அண்ட் வென்ஸ்டே சீசன் 2 ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.